இந்த கடையில் சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டினாக்கு வந்து 200 ரூபா அடிக்கணும். இல்லை இந்த இதில் பார்த்தீங்கன்னா 200 ரூபா வேண்டி இருக்கணும். ஒரு மணித்தியாலும் இல்லை, ஒரு மணித்தியாலத்துக்கு 200 ரூபா வேணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இப்போ ஃபன்னான ஒரு விஷயம், தீவண்ணாண்ட ட்ரிப்பை பற்றி கேட்க வேண்டாம். போன மாதம் அங்கே ஊட்டியோட நுவரேலியாட்டு போயிட்டு 10 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு நுவரேலியாலேருந்து வெளிக்கிட்டோம். சரி, இதில் வந்து சிங்கள பாட்டை தமிழில் பாடி ட்ரெண்டிங்கானவா எப்படி இருக்குது பாருங்க இந்த பிரிட்ஜ். இப்போ வந்து இது வந்து ரயில் பயன்பாட்டில் இருக்குது. பார்க்க வந்து ஃபுல் வியூ வந்து தெரியுது. நைனாச் பிரிட்ஜில் ஃபுல் வியூ. சில பேர் வந்து இதுலேருந்து கீழே இறங்கி அந்த அம்மா அது மட்டும் போயிருக்கீங்க பாருங்க. இங்கே இந்த இடத்துல நின்று புகைப்படம் எடுத்தால் தான் அந்த ஃபுல் வியூ ஆகிருக்கும். ரயில் வரப்போகுது. அதில் பார்த்திங்கன்னா அந்த டூரிஸ்ட் போலீஸ் வந்து இருக்கிற டூரிஸ்ட்டை சேஃபாக இருக்க சொல்லி அதில் சொல்கிறதுக்கு வந்துருக்கிறார். ரயில்லையும் வந்து எக்கச்சக்க ஃபாரினர்ஸ் தான் போயினோம். ஏன்னா இந்த நைனாச் பிரிட்ஜில் வந்து போகேக்கு எப்படி இருக்குமென்று பார்க்குறாங்க. இந்த திறமையை காண்பிச்சு அவையில் ஒரு நிதி வந்து ஈட்டினோம். சந்தோஷம். அதுக்கு எங்களால் முடிந்ததை நாங்களுமே வந்து செய்யணும். மேலே போனீங்களா இப்படி ஒரு வியூ தான் இருக்கும். வேறு கஷ்டம்னா இதை பார்த்துட்டு போயிங்க. இது எங்கே காலம் எடுத்து என்ன மேலே மலை ஏறலாம். அப்படி இல்லாட்டி மலையில் இடையில வந்து ஜிப்லைனில் நீங்கள் போய் கொள்ளலாம். ஃப்ளையிங் ராவனா இருக்குது, ஹோட்டல் இருக்குது. நல்ல ஒரு ஃபாரின் லைஃப் நீங்கள் வாழ போகிறீங்கன்னா வந்து யாழ்ப்பாணமா நீங்கள்? நான் அப்புறம் கொடுக்குறாங்க. இன்னும் சம்பளங்கள் கூட்டலையா? மலைக்கு ஏறிட்டு கீழே திரும்பி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் முடிய ஏறி இருப்பேன் பார்க்க. ஃப்ளையிங் ராவனாக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் நீங்கள் ஜிப்லைனுக்கு போகிறீங்கன்னா வந்து பதிஞ்சு கொள்ளலாம். இதில் ஜிப்லைனில் போயிட்டு வந்தார்கள் போயினோம். வேல் ஜிப்லைனில் போயினோம் போல இருக்கு. பறந்து வர்றா பிரிச்சாடுங்க. நாங்கள் வரோம். சரி, சந்தோஷம். வரோம். ஓகே ஓகே. சோகமான செய்தி என்னண்டா வந்து தீவண்ணாண்ட ஃபேமிலி வந்து திருவோணமலைக்கு திரும்பினோம். இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் வந்து 102வது நாள். நாங்கள் இங்கே எல்லாக்கு வந்து எல்லாக்கு வரைக்கும் வந்து என்னென்னு சொல்கிற ஒரு பிளானே இல்லாமல் டப்பு டிப்பண்டு திடீரெண்டு வந்து நாங்கள் நேற்று பின்னேறம் இன்றைக்கு தான் வர வேண்டியிருந்தேன். நேற்று வந்து கேம்பிங் போக வேண்டியிருந்தது. ஆனால் அதெல்லாம் கேன்சல் ஆகி எல்லாக்கு திடீரெண்டு வந்துட்டோம். அதோட எங்களை பார்க்குறதுக்கு திருகோணமலையிலேருந்து தீவனண்ணா வந்து அவரோட குடும்பத்தோட வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒரு விசிட் ஒன்று பண்ணியிருந்தார். உண்மையிலே எங்களுக்குமே சந்தோஷம். அதோட இன்றைக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் இப்போ இப்படி இருக்கு. ஆனால் இரவு நேரத்தில் சும்மா வேறு லெவலாக இருந்துருது. இரவு எப்படி இருந்ததுன்றது அப்படியே தொடர்ந்து பாருங்கள். இல்லாட்டி முன்னே காணொலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு நாங்கள் எல்லையில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம்னு அப்படியே தொடர்ந்து பாருங்கள். எங்களோட சேர்த்து தீவனண்ணாண்ட குடும்பமும் வருவினோம் வந்துட்டு அவையில் இன்றைக்கு வந்து வெளிக்கிடுவினோம். எங்களோட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் காணொலியில் உங்களுக்கு உடனே வரும். அந்த எல்லா டவுனில் நிப்பாட்டி இருந்தாங்க. இப்போ 2 போலீஸாக்கள் வந்து எடுங்க என்று சொன்னவ, அதனால் எடுத்து இஞ்சால கொண்டு வந்து நிப்பாட்டினா பார்க்கிங்கே கிடைக்குது இல்லை. முதல்லலாம் வந்து டவுனுக்குள்ளே 2 சைட்லேயும் வந்து நிப்பாட்டலாம். இப்போ எல்லா இடம் நோ பார்க்கிங் போட்டு வச்சுக்கணும். இப்போ அதுலேருந்து எல்லாரோடையும் சேர்ந்து நாங்கள் இப்போ நைனாச் பிரிட்ஜ் பார்க்க போய்கொண்டிருக்கிறோம். மச்சான் உதுலா நிப்பாட்டுற என்ன மச்சான்? தான் வந்து இறங்கி நடந்து போகணும். அதடிக்கு வந்துட்டோம். இதில் வாகனத்தை வந்து பார்க்கிங் பண்ணியிருக்கோம். அதுக்கு முதல் இங்கால ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு போகமெண்டு வந்துருக்கிறோம். அதோட ஏறுறதுக்கு முன்னால் வந்து மழை பெய்ய தொடங்கிட்டு அது அடுத்த சிக்கல் என்ன செய்கிறேன்னு தெரியலை. ஜாலியம் வந்து மழை தான் பார்க் பண்ணினாங்க. ஒரு சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டினாங்க. இந்த கடையில் சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டினாக்கு வந்து 200 ரூபா அடிக்கணும். இல்லை இந்த இதில் பார்த்தீங்கன்னா 200 ரூபா வேண்டி இருக்கணும். ஒரு மணித்தியாலும் இல்லை, ஒரு மணித்தியாலத்துக்கு 200 ரூபா வேணும்.
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படியான சில இடங்களில் வந்து ஸ்கேமும் நடக்கும். ஆனால் ஒரு மத்தியாலத்துக்கு ஒரு 70 ரூபா அப்படி தான் வந்து வேண்டுவினோம் இந்த இடங்களில். இவையில் வந்து இப்படி எடுத்து வைக்கணும். எல்லா பிரதேச பாருங்கள் நீங்கள்ட 100 ரூபா போட்டிருக்கிறா, அப்புறம் 200 ரூபா வட்டி இருக்கிறா. அதோட வந்த நேரம் போன நேரம் ஒன்றுமே போடல. நாங்கள் வந்து ஒரு மணித்தியாலம் கூட இல்லை, நேரம் ஒன்றும் போடல. அப்படியோ அந்த காசை வேண்டிட்டு போகுது. இப்படியான ஸ்கேமுகளும் வந்து நடக்கும். ரெடியானுங்க. ஏன்டா ஒரு அரை மத்தியானம் இல்லை நாங்கள் சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டினது. அப்படியே வந்து 9 ஆர்ச் பிரிட்ஜ் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ராவணாக இருக்குது. அதுக்கும் நேரம் கிடைச்சா போவோம். அப்படி இல்லாட்டி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து காட்டிக்கொள்ளுவோம். விடியவே எல்லா இடத்துலையும் வந்து டூரிஸ்ட் தான். அப்படியே 9 ஆர்ச் இடத்துக்கு வந்துட்டோம். இதில் வாகனத்தை விட்டுட்டு போவோம். இதில் கூட பார்க்கிங் இல்லை, அதில் பார்க்கிங் எடுத்துருக்குறாங்களே. சாப்பிட விட்ட இடத்துல பார்க்கிங் எடுத்துட்டாங்களே, அதுதான் ட்விஸ்ட்டு. இவையில் வந்து அன்னையாக்கள் வந்து ஆட்டோவில் போப்பினோம். ஏன்னாண்டா சின்ன ஆக்கள் இருக்கிறபடியாக வந்து ஆட்டோவில் போப்பினோம். நாங்கள் வந்து நடந்து போகிறோம். ஆட்டோவில் வந்து 2500 நினைக்கிறேன் பக்கத்துலங்கள. இதில் எல்லாம் வந்து சீசன்டா ஃபுல்லாக பரபரப்பாக இருக்கும். இப்போ ஆஃப் சீசன் டைம் வந்தீங்கன்னா நல்ல ஒரு இதாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் இதில் இருந்தால் கீழே இறங்க போகிறோம், நடந்து போக போகிறோம். அதோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோக்கள் இருக்குது. ஆட்டோக்குள்ளே போனீங்கன்னா பக்கத்துலேயே கொண்டே நிப்பாட்டும். அதுக்கு பக்கத்தில் அந்த 9 ஆர்ச் பிரிட்ஜுக்கு தானே, அதுக்கு பக்கத்துலேயே நிப்பாட்டும். அதுலேருந்து வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். போய் வர்றதுக்கு நான் நினைக்கிறேன் 2500 நினைக்கிறேன். மியாவ் அதை கேளுங்க எவ்வளோ போய் வர்றதுக்கு. எவ்வளோ எவ்வளோ போயிட்டு வரவா? போயிட்டு வரதுக்கா போக மட்டுமே வந்து 800 ரூபா. அப்போ நீங்கள் 2500 சொன்னீங்க, பரவாயில்ல தானே 800 ரூபா நீங்கள் சொன்னீங்க. இது வந்து போகிறதுக்கு 800 ரூபாய், அங்கேருந்து வாரதுக்கு 800 ரூபாய், மொத்தம் 1600 ரூபாய் முடியும். என்ன மழை பெய்யுது என்ன செய்வோம்? சரி நடப்போமா. 9 வளைவு பாலம் இதைத்தான் பார்க்க போறோம். நடந்து போக அலுப்பா இருக்கிறார்கள். இந்த படத்தையே பார்த்துட்டு போங்க. பார்த்து வழியில் பார்த்தீங்கன்னா இதில் சிவன் கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயிலும் இதுலேயே இருக்குது போல. அதோட புத்தர் சிலையும் இதில் வச்சிருந்தவன் எடுத்துட்டோம். சரி மழை தான், மலைகளையும் வந்து நடந்து வலிக்கிட்டுதான் பூனே சொன்ன குட்டையை முடிக்காம ஆள் போகுது என்ன. சரி மற்றது இவனை கேட்டது அப்பா ஆட்டோவில் வாரியா இல்லையாட்டு. நடந்து போக மாட்டால் வந்துட்டு நாங்கள் இப்படித்தாட்டா மழை அதை விட்டு தருமா. அங்கே இப்போ ஒரு கொஞ்சம் தூரம் தானே இப்படி இருக்கும். அங்கால வீடுகளுக்கு ஆலையெல்லாம் நடந்து போகலாம். நடந்து போய்க்க எனக்கு வியூ கலை பார்க்கலாம். இப்படி நாங்கள் நடந்து போய்க்க வந்து போகிற வழியில் வந்து பல பல வியூவில் இருந்தால் அந்த 9 ஆர்ச் பிரிட்ஜை வந்து பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் வெஹிக்கிளில் போய்க்க அதுக்கு பக்கத்தில் இறக்கி குடிக்கணும். இப்போ பெருசாக அந்த வியூவை வந்து பார்க்க முடியாமல் இருக்கும். போன ஒரு ஆட்டோவில் வந்து நாங்கள் நடந்தான் போனாங்க. ஏண்டா அதுக்கு எங்கால வந்து எங்கட ஆட்டோ போகாது, அவங்க ஆட்டோலாம் போகணுமென்னு சொல்லிடணும். இதுக்குள்ளேயும் வந்து கணக்கு வந்து ஹோட்டல்ஸ் ரெசார்ட் எல்லாமே வந்து இருக்குது. 9 ஆர்ச் வியூவை பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி ஹவானாஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்வீட்ஸ் கடையெல்லாம் போட்டிருக்காங்கன்னா இப்போ பூட்டி தான் இருக்கு மழை என்னபடியாக. இங்கே கடையில் நிற்கிறதெல்லாம் மிளகு கண்டு இந்த இதெல்லாம் இந்த கொடி மாதிரி பறந்துருக்கு. இந்த அதான் மிளகாவரம் வந்து சின்ன சின்ன இதாக வந்துருக்கு. இது வந்து மிளகாவரம் காஞ்சாப்புரை நல்ல தேயிலை இதெல்லாம் வந்து வச்சிக்கணும். போன முறை சீசன் டைமுக்கு நாங்கள் வந்து ஏறக்க எங்களோட சேர்ந்தே ஒரு 10-20 பேர் ஏறிக்கணும். அந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்கும். இப்போ சீசன் இல்லைன்னபடியாக வந்து பெருசாக காண முடியாமல் இருக்கும். ஆனால் அங்கே அனுப்பிடும் வெளியில் அந்த காருகள்லாம் பார்க்க பண்ணியிருந்தா தானே அவையெல்லாம் அந்த பிரிட்ஜ் அடியில் அனுப்பினோம்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி வந்து இப்படி இறக்கம் ஏற்றமாக தான் வரும். வெள்ளைக்காரன் கணக்கு பேர் இறங்கிட்டு ஏறிக்கொண்டிருக்கணும். இதுக்கு பக்கத்துலேயே இதில் எல்லாம் வந்து ரெசார்ட் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. ஓ இந்த வேறு கீழே தெரியுது, வேறு அதடிக்கு போகணுண்ணா. அதில் ஆட்டோ நிப்பாட்டி இருக்கு பேர். இவையில் கொண்டே அதடியில் நிப்பாட்டி இருந்தா அதடியில் இறக்கிடுவினா. அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஆட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இப்போ ஃபன்னான ஒரு விஷயம், தீவண்ணான ட்ரிப்பை பற்றி கேட்ப வேண்டாம். போன மாதம் அங்கே ஊட்டியோடவர் நுவரேலியா கூட்டிகிட்டு போயிட்டு 10 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு நுவரேலியாவிலேருந்து வெளிக்கிட்டோம். சரியா? அப்போ அங்கே இப்போ வளமையாக அந்த நேரம் வெக்கையாக தான் இருக்கும், சூரியன் வரும் கட்டாயமே. இப்போ வெயில் போன டைம் நுவரேலியா என்ன வெயிலாக கலந்துட்டான் நேற்று. ஆனால் 5 மணிக்கு பிறகு தாண்டா ஒரு குளிர் கொண்டு வரும். நேற்று இலக்கு வர வெயிலாக இருந்தது, இலக்கு வர வெயிலாக இருந்தது. இரவு ஒரு சாதுவான மழையோடு சேர்த்து ஒரு குளிராக இருந்தது. அப்படி தான் நுவரேலியா சீசன் இல்லாட்டி நீங்கள் போனீங்கன்னா கூட 5-6 மணிக்கு உங்களுக்கு ஒரு இது ஒன்று வரும். இதை பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து சில பேர் இதில் இறங்கினோம், சில பேர் பக்கத்துலேயும் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் பாருங்க வேலைக்கு இயலாத போல் இருக்குது. வெயில ஏற்றுறக்காண்டி இதில் ஆட்டோவில் இறங்கி விட்டுருக்கணும். இங்கே கடைகள் இருக்குது. இந்த 9H பிரிட்ஜின் படம் போட்ட டிஷர்ட்டுகளும் இந்த இடத்துல வச்சுக்கணும். சரியான க்ரௌட் வர்றபடியாக வந்து கடைகள் கீழே வந்து பாட்டு கேட்குது. களைப்பு தெரியாமல் இருக்க பாடிக்கொண்டு வர என்னமோ தெரியலை. இனித்தாண்டா ஆவது காதிருக்கா வலை கிளிக்கு விட்டுரும். உனக்கு பிரச்சனை, நீ மெல்லிசு தானே பேலன்ஸ் பண்ணிடுவீங்க காலால். எங்களுக்கு ஒருக்கா ஸ்லிப்பானா சரி கால் பிரட்டி விட்டுட்டேன்டா. அப்படியோ அவ்வளோ வெயிட்டும் காலில் பட்டுதுன்னா சரி 3 மாதத்துக்கு இயலாது. இதில் போகிற வழியில் ஒரு அக்கா பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறேன். இது கொஞ்ச நாளைக்கு முதல் வந்து ட்ரெண்டிங் ஆனது. வெள்ளைக்கார் வந்து வீடியோஸ் எடுத்து போட்டு ட்ரெண்டிங் ஆனது. இந்த இடத்துல அது அன்றைக்கு நாங்கள் வரைக்க தெரியல, இப்போ தான் இது பாடினோம். இதில் வந்து சிங்கள பாட்டை தமிழில் பாடி ட்ரெண்டிங் ஆனவா. பக்கத்தில் பரவாயில்ல, பக்கத்தில் வந்துட்டோம். முதல்ல ஆட்டோ ட்ரிப்பில் வரைக்க இதுக்கு வரைக்கவே சரியாக இழைச்சது இயலாமல் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வரக்கூடிய மாதிரி இருந்தது. இதுதான் அந்த பிரிட்ஜ், 9H பிரிட்ஜ். இதுலேருந்து பார்க்க நல்ல வியூக்கெல்லாம் இருக்குது. நடந்து வந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி வியூ பார்க்கலாம், வெஹிக்கிளில் வந்தால் கஷ்டம். இந்த பழைய கால 9H பிரிட்ஜை பார்க்குறதுக்கு இப்போ வந்து எக்கச்சக்க பேர் வரவினோம். இப்போவும் இது வந்து புழக்கத்தில் இருக்கிறது. அதோட எக்கச்சக்க படங்களும் வந்து இந்த இடத்துல எடுத்தவ. அதோட இந்த ரயிலில் 9H பிரிட்ஜால் வர ரயிலில் வாரதுக்கே வந்து கணக்கு ஃபாரினர்ஸ் வந்து அந்த நேரத்தை பார்த்து இந்த இடத்துக்கு வரவினோம். இந்த சில பேர் வந்து ஒரு கீழே வந்து இறங்கி போவினோம். அதில் கணக்க வியூ பாயிண்ட் இருக்குது, போய் பார்ப்போம். பார்த்துச்சு பாருங்க, வெள்ளைக்காரெல்லாம் விடிய காலமே எழும்பி வந்துட்டுனா இவங்களும் வந்து எழும்பிட்டாங்க. 8 மணிக்கு எழும்பி எல்லோரும் ரெடி. நாங்கள் வளமையாக 10 மணிக்கு தான் எல்லோரும் போகிறதாரு. அப்போ யோசித்த நாங்கள். ஆனால் டீம் ஃபுல்லாகவே 8 மணிக்கு ரெடி ஆகிட்டு 8-8:30 நாங்கள் வலிக்கிட்டோம். பாருங்க, இதுலேருந்து பார்க்கவே தெரியுது ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான். சில பேர் வந்து உருளி விட்டுருவாங்களா, அதோட இறக்கி விட்டுருப்பாங்க. அதை கேட்கணும், டேடிகிட்ட கேட்கணும் எதில் கொண்டு வந்து நிப்பாடணும். ஓ பிரிட்டிஷ் கார் எப்படி இருக்குது பாருங்க இந்த பிரிட்ஜ். இப்போ வந்து இது வந்து ரயில் பயன்பாட்டில் இருக்குது. அதோட அதில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதில் இன்னும் புகைப்படம் எடுத்தால் வந்து ஃபுல்லாக பாலம் ஃபுல்லாக வந்து தெரியும். அந்த மேலே எல்லாம் வந்து வியூக்கான ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. அந்த அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 9H பிரிட்ஜை பார்த்த மாதிரியே வியூக்கான ஹோட்டல் வந்து திறந்து வைக்கணும். ரெசார்ட்ஸ் இருக்குது. இதில் தான் எக்கச்சக்க பேர் நிற்கிறேன் பாருங்க. எப்படி இருக்கீங்க?
இப்படியே நடைய ஒன்று போட்டுட்டீங்க. இந்த மழை தான் கொஞ்சம் அப்செட் பண்ணுது என்ன? இல்லை கொஞ்சம் லேசாக மழை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி மழை ஒன்று வந்துகொண்டே இருக்குது. பார்க்க வந்து ஃபுல் வியூ வந்து தெரியுது. நான் என்னாச்சு பிரச்சனை ஃபுல் வியூ. சில பேர் வந்து இதுலேருந்து கீழே இறங்கி அந்த அம்மா அது மட்டும் போயிருக்கேன் பாருங்க. இங்கே கீழே அடி மட்டும் போயிருக்கணும். ஆனால் அடியில் போய் அந்த குழவி இந்த பிரச்சனை இருக்குண்டும் சொன்னவன் கொஞ்சம் வெளிநாட்டுக்காரர் கூட்டினு இதால் இறங்கி ஆக்கள் கீழே போய்க்கொண்டிருக்கணும். இதாலையும் வந்து இறங்குறதுக்குரிய வழி ஒன்று இருக்குது. அதோட இதுக்கு இங்கே பார்த்தோம்னா இளநீ கடைகள், கேஃபே, தேத்தனி கடைகள் எல்லாம் இருந்தது. இப்போ புனரமைச்சு கொண்டிருக்கணும். அமைதியாக நடந்து வந்து இந்த இடத்துல இயற்கை இந்த வியூவை ரசி கொண்டு சாப்பிட்றோன்னா அந்த இதை வந்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்று புகைப்படம் எடுத்தால் தான் அந்த ஃபுல் வியூ ஆகிருக்கும். மற்றது பார்த்தீங்கன்னா இப்போ 10:45 கிட்டத்தட்ட 11:05 வந்து ரயில் வருவான். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து அந்த ரயில் வரதையும் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இன்றைக்கு கீழே இறங்கி பார்க்கலாமான்னு தோணுது. என்னடா வந்து வெள்ளைக்காரெல்லாம் வந்து இது கீழே இறங்கி அதில் இருந்தார்கள் பார்க்கணும். பார்ப்போம் ரயில் வந்தால் பிறகு நேரம் கிடைச்சா சாத்தியம் கிடைச்சா அதையுமே வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். என்ன பழைய காலத்தில் பலகையில் போட்டது தான். அதோட இவ்வளவு பேர் நிற்கிறோம். இந்த இடத்துல ரயில் வரைக்க பிரச்சனை வேறு ஆண்டு கேட்பீங்க. இந்த இடத்துல ரயில் வரைக்க வந்து சரியான ஒரு ஸ்லோவாக தான் வந்து போகும். அதுக்காண்டி பயப்பட தேவையில்லை. பாலம் வந்து 1921 காலப்பகுதியில் வந்து கட்டில இந்த இடத்துல வந்து ரயில் வரப்போகுது. அந்த ரயில் வரதை பார்க்குறக்காண்டி தான் இதில் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணணும். இதில் வந்து ரயில் வர வியூவை பார்க்க வந்து வேறு லெவலில் இருக்கும். அதோட இந்த இடத்துலேருந்து இப்படி கீழால் தான் இப்படி நடந்து வந்தால் கீழே வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். நேரம் கிடைச்சா கட்டாயம் உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறோம். அதோட கூடுதலாக வர்றாக்கள் வந்து இந்த இடத்துல புகைப்படம் எடுக்கணும். இந்த கெனால் இருக்குது தானே, இது வந்து 2 பாதைகள் 2 பாறைகளை குடைஞ்சி ரயில் போகிறதுக்காண்டி அமைச்சிருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கள் சேகரிக்கிறக்காண்டி வச்சிக்கணும். இந்த பியர்கள் கொண்டு வந்து குடிச்சிட்டு இதில் போட அவையில் சேகரித்து கொண்டு போயினோம். இப்போ ரயில் வேற போதாம். அங்கே சித்தா அங்கே போகிறா ரயில் வரைக்கும் எந்த பக்கத்தால் ஓடி வேறு ஆடுவாவா. இந்த இடத்துல 2 புகைப்படம் எடுத்தால் வந்து வேறு லெவலாக இருக்கும். அந்த வியூவோட சேர்த்து அதனால் எக்கச்சக்க பேர் இதில் 2 புகைப்படம் அடிக்கணும். இதில் இன்னொரு கொஞ்சம் தூரம் அங்கே போனோம்னா சுரங்க பாதை. இதுக்கிடையில் சிக்கிட்டோம்னா சரி இதாகிடும். எப்படி இருக்கு பாருங்க. இதால் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ரயில் போவோம். மழை வந்து பிளக்க தொடங்குது. அதுக்கிட்ட இல்லை நாங்கள் போயிடணும். பட் ரயில் வர மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலேயும் இருக்கிற ஹோட்டல்ஸில் வந்து கணக்கு பேர் வந்துருக்கிறான். சிலவில் அந்த ரயில் வர்ற நேரம் அதை அழகாக பார்க்குறக்காண்டி இருக்கும். இந்த இடத்துல ரயில் வரப்போகுது. அதில் பார்த்திங்கன்னா அந்த டூரிஸ்ட் போலீஸ் வந்து இருக்கிற டூரிஸ்ட்டை சேஃபாக இருக்க சொல்லி அதில் சொல்கிறதுக்கு வந்துருக்கிறார். ரயில் வரைக்கும் வந்து நாங்கள் இந்த கரையில் நிற்கலாம். அந்தளவு சேஃபாக தான் இருக்குது. ஆனால் கூடுதலாக இந்த எஜ்ஜில் இல்லாட்டி அந்த எஜ்ஜில் நின்றால் தான் அந்த வியூவை வந்து ரசித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இதில் வந்து ரயில் வரைக்கும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க.
ரயில்லையும் வந்து எக்கச்சக்க ஃபாரினர்ஸ் தான் போயினோம். ஏன்னா இந்த நயனாஜ் பிரிட்ஜில் வந்து போகேக்கு எப்படி இருக்குமென்று பார்க்குறக்காண்டி இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த புகைப்படங்கள் கொஞ்சம் எடுக்கிறக்காண்டி இதில் வந்து போயினோம். மற்ற இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் பின்னால் அந்த வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்லேயும் பார்த்து கொண்டு போகலாம். இந்த இடத்துல வந்து இந்த ரயிலை பார்க்குறக்காண்டி தான் எக்கச்சக்க பேர் வந்திருந்தவ. இப்போ ரயில் போனோன்னே போயிட்டுனா நீங்களும் வந்து ரயில் நேரம் தெரிஞ்சு வந்தீங்கன்னா நல்லா. அதோட இங்காலே பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள் கொய்யாப்பழம் வச்சு அச்சாறு வெத்திலை எல்லாமே வந்து விற்றுக்கணும். ஐயா கீதை தேசியாய் கருத்த குழம்பா 200 ரூபாய். இப்படியோ நாங்கள் இந்த இடத்துல இருந்து விடை பெறுகிறோம். இடம் நல்லா இருந்தா ஆள் அண்ணா விட்டுட்டு போவா. இடம் நல்லா இருந்தா பிடிச்சிருந்ததா? பள்ளிக்கூடம் கட் பண்ணினதா? சரி. ஆள் வந்து திருவண்ணாமலையிலேருந்து இவ்வளோ தூரம் பயணிச்சு எங்களை பார்க்க ஒரு குட்டி தேவதை ஒரு ஆள் இந்த இடத்துக்கு வந்துருக்குறேன். என்ன போமா அடுத்த இடத்துக்கு போமா. ஆனால் என்னென்னா ஆள் அண்ணா விட மாட்டா, தான் பிரச்சனை. அண்ணா இப்போ என்னென்னா வந்து அண்ணா விட்டுட்டு தான் வெயில் திருவண்ணாமலை போகணும். சரி, அடுத்தது இருக்கிற சிக்கல் ஏறதான் சிக்கல். இடையில ஒரு நல்ல வியூவாக இருக்கும். வண்டி இதுக்குள்ள இறங்கினா அதில் படியும் இல்லை. அப்படி போய்க்கொண்டிருக்கிறேன். முன்னால் வந்தாக்களும் இங்கே சின்ன சிவனுடைய பாதமலைன்னு இருக்கு, அதை பார்க்க வந்திருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் சோளம் வச்சுக்கணும், சின்ன சின்ன கடைகள் இருக்குது. அதோட இதில் ஒரு அக்கா ஒரு பாட்டி கொண்டிருக்கிற பாருங்க. இதில் தங்களோட திறமையை காண்பிச்சு அவையில் ஒரு நிதி கொண்டு ஈட்டினோம். சந்தோஷம். அவருக்கு எங்களால் முடிந்ததை நாங்களுமே வந்து செய்யணும். இப்போ தான் இஞ்சால இறங்கி கொண்டீங்கன்னா வயசானாக்கள் இறங்கி இன்னும் வர்றதுதான் அடுத்த ரிஸ்க். மக்களே, சரிவில் இறங்குறது ஈஸி, ஏறுறதுக்கு தான் செத்துருவோம். இங்கே ஆட்டோ ஒன்று வருது பாருங்க, எப்படி கஷ்டப்பட்டு வரும். அதோட மட்டுமட்டான வீதிகள். அதில் போயிட்டு அதில் வரணும். ஒரு மாதிரி ஏறின இடத்துக்கே வந்துட்டோம் நாங்கள். ஆனால் மழை என்னென்னா வந்து நிற்கிது, தூருது, நிற்கிது, பெருசாக பொழியலை, சின்ன சின்னதாக பெஞ்சு வந்துருக்கு. இப்போ இப்படியே போய் அடுத்த இடத்துக்கு போகிறோம். இதை வந்து ராவணா இலை போகிறோம். இதில் வந்து பார்க்கிங் கிடைக்கல, அதனால் கொஞ்சம் தூரம் தள்ளி விட்டுட்டு நடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதோட இந்த இடத்துலையும் தொடக்கத்தில் வந்து ஆட்டோக்கள் நிற்கிது. தேவைன்னா நீங்கள் பிடிச்சி கொண்டு போனால் மேலே மட்டும் கொண்டே விடுவினோம். ஆனால் நாங்கள் நடந்து தான் போகிறோம். பக்கத்துலேயே வந்து ஏடிஎம் இருக்குது. உள்ள ராமநாயில் மேலே ஏறுவோமான்னு தெரியல, மலையாக கிடக்கு. பாவம், போய் கிட்ட போயிட்டு முடிவுகள் வந்து எடுப்போம். லிட்டில் அடம்ஸ் பீக் மேலே போனீங்களா இப்படி ஒரு வியூ தான் இருக்கும். வேற கஷ்டம்னா இதை பார்த்துட்டு போயிங்க. இது எங்க காலம் எடுத்து ரோட்ல சொக்ஸோட இருக்கா? இன்றைக்கு விடுறையில் தானும் ஏறி திரிகிறதாண்டு இன்றைக்கு சப்பாத்தை போட்டுட்டால் மலை ஏற போகுது. என்ன மேலே மலை ஏறலாம், அப்படி இல்லாட்டி மலையில் இடையில வந்து ஜிப்லைனில் நீங்கள் போய் கொள்ளலாம். ஃப்ளையிங் ராவணா இருக்குது, ஹோட்டல் இருக்குது. நல்ல ஒரு ஃபாரின் லைஃப் நீங்கள் வாழ போகிறீங்கன்னா வந்து இந்த இடத்துக்கு வந்தால் வந்து வாழ்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஜிப்லைனில் போன முறையும் வந்து என்னால் போயிட்டு இந்த முறையும் போயில. ஏன்னா வெயிட் லிமிட் ஒன்று 90 கிலோக்கு கீழே இருக்கிறாங்கலாம் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்தால் என்னெல்லாம் பார்க்கலாம்ன்றது வந்து அவ்வளவும் வந்து இதில் போத்திருக்கணும் பேர். நாங்கள் இப்படியோ நடந்து போக வலிக்கிட்டோம். ஒரு கொஞ்சம் தூரம் தான். இதிலே வந்து ஆட்டோவில் நீங்கள் போகிறோண்டா 500 ரூபா. அண்ணா தீபன் அண்ணா மகளோட வந்தபடியாக வந்து ஆட்டோவில் போயினோம். நாங்கள் நடந்து போகிறோமேண்டா சளைக்காமல். இவன் கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா உண்ட உடம்புக்கு எங்கேயும் வேறலாம் வரங்களாம். இல்லை நல்லவடா எக்ஸசைஸ் ஏதாவது இல்லை, உடம்பு ஊதுமா, பசிக்கும். போயிட்டு என்ன
அப்போ சொன்னான் நான் கொஞ்சம் உடம்பு போயிடாண்ட எவ்வளோ சாப்பிட்டு உடம்பு வைக்க இல்லைன்னா இதுதான் வயசு இதில் வடிவா சாப்பிடு அள்ளி கிள்ளி சாப்பிடு அப்படியே நடந்து போ 500 வேண்டா எப்படியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படி நடந்து போகணும் நடந்து போய் இப்படி இயற்கை காட்சியில் பார்த்துட்டு போகலாம் அதுதான் அதில் இருக்கிற ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா சோளங்கள் சின்ன சின்ன இதுகள் நொறுக்கு தீனிகள் வேண்டி சாப்பிட்டு போகலாம் பம்பளா போட்டிருக்கேன் பாருங்க மாம்ஸ் கிச்சன் அண்டு குக்கிங் கிளாஸ் உண்டு கூடுதலாக அந்த வெள்ளைக்கார் வந்து இங்கே ஸ்ரீலங்காவுக்கு வரைக்கும் இந்த குக்கிங் கிளாஸும் வந்து செய்கிறவ ஒரு சிலர் தான் அதை கண்டிருப்பீங்க அவையில் வந்து அந்த ஸ்ரீலங்கன் ஃபுட் வந்து என்ன மாதிரி செய்கிறது ரெண்டு பழகுறாக்காண்டி போவேன் நம்ம அந்த போட்டும் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கணும் அந்த வீதி தெரியுது வேணும் ரோட் இந்த வீதியால் எல்லாம் வந்திருப்போம் மேலே இருந்து பார்க்க வாகனம் போய்க்க அப்படியே இருக்கும் இங்கே சின்ன சின்ன ஃபொர்னஸாக வர்ற மாதிரி கிஃப்ட் ஐட்டங்கள் வச்சுக்கணும் தேவையான நீங்கள் வந்து வேண்டலாம் இதில் படியை வந்து என்னென்ன வைக்கிற வந்தால் கட்டாயம் பண்ணிக்கிட்ட வேணுங்க இது என்ன சாமான் இது அந்த பேப்பர் இது நைனாச் பிரிட்ஜ் பெயிண்டிங் இதெல்லாம் எவ்வளோ அது 400 மலிவு தான் 150 ரூபா மேக்னெட்டில் ஒட்டி விட்றது தானே கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் கேர்ள் ஃப்ரெண்டே வேண்டி கொடுக்கலாம் நமக்கு தானே யாரும் இல்லையடா நாம போட்டால் சிரிக்கிறாங்க நம்மளுக்கு இந்த பேமாலை தான் போடணும் வேடா வேடா சரி பொடியண்ட பேர் கார்த்தியா நல்ல ஒரு வியாபாரம் செய்தவன் விற்பம் அதான் கடைசியில் தண்ணி போதில் விற்பம் கொண்டு அதான் அதுவும் சரி வரையில நாங்கள் ஏற்கனவே வந்து தண்ணி போதில் வேண்டிட்டோம் இந்த பாருங்க இதெல்லாம் வந்து பொச்சு மட்டையில் செய்த இதெல்லாம் வந்து வச்சுக்கணும் சின்ன சின்ன வெளிநாட்டுக்காரர் வர்ற பொருள் எல்லாம் வச்சுக்கணும் நடக்கிறோம் போய்க்கொண்டு இருக்கு இதில் வந்துச்சு இதெல்லாம் அந்த ராவணா பூலெல்லாம் கிடக்கு இதோடு நாங்கள் சொப்படுத்திடணும் மலையேறாக ஏறிட்டு வாங்க சின்ன சிவனொலி பாதமலை இந்த இடத்துலையும் கீழே பார்த்தீங்களா இதெல்லாம் லயங்கள்லாம் காணப்படுது கோயில் ஒன்று இருக்கு மைதானம் ஒன்று இருக்கு இதுக்கு மேலே தான் போகணும் நாங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே சஃபாரி வெஹிக்கிள்லையும் வந்து கூட்டி கொண்டு வாகனம் செலவில் மேலேயும் வந்து போய்க்கவில்லை கூடிய மாதிரி இருக்குமாக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா ராவணா பூல் கீழே இருக்கிற ராவணா பூல் ராவணா ஃப்ளையிங் அதோட லிட்டில் ரகம் பீக் மேலே இருக்கு மேலே ஏறுவோமா வேண்டாமா இன்னும் முடிவு எடுக்கல ஸ்கை வாக் கொண்டு இதில் ஒன்று வச்சிக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஸ்ரீலங்கா இல்லை அதில் வந்து ஜிப்லைன் செய்ய போயிடும் போல இருக்கு நெக்ஸ்ட் லெவல் நான் ஓப்பன் இங்கே தான் போல் இதுக்குள்ள நீங்கள் பார்க் பண்ணலாம் இந்த ஹோட்டலுக்கு வர்றார்கள் மட்டும் இந்த ராவணா போல்ருக்கு தானே இதுக்கு வர்றார்கள் மட்டும் வந்து உள்ளே வந்து பார்க் பண்ணலாம் எல்லாருமே வந்து மேலே மலைக்கு ஏறிட்டு கீழே திரும்பி கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் முடிய ஏறி இருப்பேன் பார்க்க மற்ற உள்ளுக்குள்ள நாங்கள் போனோம்னா வந்து எங்களோட பேக்கேஜஸ் இருக்குது பேக்கேஜஸ் எடுத்து போனீங்கன்னா வந்து உள்ளுக்குள்ளே உங்களுக்கு லாபம் ஒரு அழகான மூங்கிலாம் அமைஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது அதுண்ட மெனுக்களும் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறோம் சிங்கிள் ஸ்விங் கப்புள் ஸ்விங் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் வந்து பெரிய ஊஞ்சல் ஒன்று இருக்குது அதில் வந்து போகலாம் அந்த பேக்கேஜஸும் போட்டிருக்கணும் லோக்கல்ஸுக்கு வந்து 3500 ரூபா ஃபாரினர்ஸுக்கு வந்து 5000 ரூபா ஒரு ஆள் தனியாக கப்புள்ஸாக போகிறக்காண்டா லோக்கல்ஸுக்கு 5000 இதுக்கு 7500 ரூபா அதோட ட்ரோன் வியூ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே வந்து செய்தறிவினோம் அது வந்து இந்த பகுதியில் தான் இருக்குது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து இந்த கட்டுமான பணிகளை வந்து கனகாலம் ஏற்படுத்தினது ஏன்னா ஃபுல்லாக முழுக்க வந்து மூங்கில் தான் செய்திருக்கணும் இது இந்த
கட்டுமான பணிகள் இதுதான். நல்ல சல்லி காசு இருந்தால் வந்து இந்த இடங்களில் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். போன முறை வரைக்கும் வந்து எக்கச்சக்க பேர் நின்றவன், இந்த முறை இல்லை. இதில் பார்த்தீங்களா யாழ்ப்பாணமா நீங்கள்? ஆ ஆ 40 ரூபா கொடுக்குறாங்களா? இன்னும் சம்பளங்கள் கூட்டலையா? ஆ ஆ ரைட் ரைட் ரைட். ஆ ஆ ஓகே 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 ஓகே. இன்றைக்கு எத்தனை கிலோ பறிச்சிங்க? இப்போ தான் பறிச்சு கொண்டு போகிறீங்க. நாங்கள் ஆ அட்டை பிரச்சனைக்கு என்ன தெரியுங்க? ஆ சவுக்காரம் பூசுறாரு. நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து இலங்கை இலங்கை ஃபுல்லாக அப்படியே சுற்றி எல்லா இடம் வீடியோ எடுக்கிறோம் நாங்கள். அடுத்து வழியில் காட்டுவோம். ரைட், இது எங்களால் முடிந்தது. இப்போதைக்கு அது ப்ரிப்பேர் இல்லை. கட்டாயம் பிரிச்சாடுங்க. நாங்கள் வரோம். சரி, சந்தோஷம், வரோம். ஓகே ஓகே சரி. இதில் அவைகளோட காய்ச்சிருப்போம். அவையில் அவை வந்து காய்ச்சவன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காசு இருந்தால் வாழலாம். காசு இல்லாதாக்கள் என்றைக்குமே உழைப்பு தேடி ஓடிக்கொண்டே இருக்கணும். அது மாதிரி அவையிலும் வந்து வாழ்க்கையை தேடி உழைக்கிறதுக்காண்டி ஓடிக்கொண்டே இருக்கணும். உண்மையிலேயே கஷ்டமாக இருந்தது. என்னென்னு சொல்கிறது, எத்தனை வருஷ காலமாகியும் அவைகளுக்கு அந்த தீர்வுன்றது கிடைக்கவே இல்லை. சரி, கடந்து போவோம். ஒரு இடத்துலையே வந்து 2 விதமான மக்களை வந்து காணக்கூடிய இருந்தது. அந்த ஃபுல் வியூ இதில் எல்லாம் நாங்கள் போனாங்களோ ஒரு நாள் ஜிப்லைன் போயில. அது இது வந்து இந்த இதில் வந்து குளித்த நாங்கள் பேக்கேஜ் ஒன்றில் போனாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி போயிருக்கு. சீசன் ரெண்டாக வந்து சரியான க்ரௌடாக இருக்கும். மற்றது இந்த இதில் இருக்கிறது வேணுங்க ஊஞ்சல். இந்த ஊஞ்சலில் தான் நீங்கள் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் 3500 இந்த ஊஞ்சலை போவோம். மண்ணி ஊஞ்சல்ட்ட அங்கே மட்டும் கொண்டு போயிட்டு வரும். சும்மா ஏறசுமா 5 கிலோ தண்ணி இல்லாமல் போ. 3500 நினைக்கிறேன் ஒரு காசு. இல்லை, அதில் போட்டுருக்காங்க, வரைக்க போட்டுருக்காங்க. இந்த ஊஞ்சலில் போயிட்டு வரையணும். அந்த ஊஞ்சலுக்கு போகிறதுக்கு வந்து டிக்கெட் எடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. வித்தியாசமான ட்ரெஸ்ஸஸ் போட்டு இதில் எல்லாம் காட்சிப்படுத்திக்கணும். தேவைன்னா வந்து நீங்கள் அதையும் போட்டு போகலாம். இதுதான் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. அந்த பார்த்திங்கன்னா அதில் இந்த ஜிப்லைன் என் பண்ணுற இடம்ன்றிருக்கு. ஜிப்லைனில் வந்தோன்றிக்கணும். இந்த எங்கே இந்த வரேங்க. இப்படி நீங்களும் பறக்கலாம். இதில் 4000 நினைக்கிறேன். ஜிப்லைனில் போகிற அனுபவத்தை பொறவணும் நினைக்கிறேன். நீங்களாமே இருக்குது. முதலாவது தரம் வரைக்க கவலையாக இருந்தது. சரி, விடாமல் குறைஞ்சிட்டு அடுத்த முறை இந்த இடத்துக்கு வருவோம். ஆனால் இந்த முறையும் வந்து வரையில்லாமல் போயிட்டு அந்த அது குறையில 90 கிலோவோ 85 கிலோ அதுக்கு கீழே இருந்தால் தான் இந்த ஜிப்லைனில் போகலாம். இல்லாட்டி கேபிள்கள் ஆரந்து விபத்துகள் உண்டாகிடும். இப்போ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முதலும் அந்த புத்த பிக்குகள் போன கேபிள் காரை வந்து 7 பேர் இறந்துட்டு கேள்விப்பட்டிருந்தாங்க. அப்போ விபத்துகளை குறைக்கிறக்காண்டி ஒரு மட்டை கிலோவை தான் அனுப்பிவினோம். இப்போ நாங்கள் அந்த இடத்துலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடக்க போகிறோம். மேலே ஏறுற சாத்தியக்கூறுகள் இல்லை. இந்த ஜிப்லைன் போகிற அந்த பாதை மட்டும் நடந்து போகலாம். அதை மட்டும் போய் உங்களுக்குமே பகிர்ந்து கொள்கிறோம். அண்ணா வந்து இன்றைக்கு நாங்கள் போகிற இடத்தும் எல்லாத்துக்கும் இன்றைக்கு விசிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். சளைக்காமல் திரிகிறார். கப்பல்ஸாக வந்திருக்கணும். அதுதான் தேவை. என்னண்ணா கடைசி காலத்தில் என்ன சம்பாதிச்சுட்டு அதான் உழைச்சி கொஞ்சம் தான் மிச்சம் பண்ண மாதிரி அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் பயணிச்சு அந்த அனுபவங்களை பெறணும். அண்ணா நேற்று நாங்கள் வந்த நாள் தான் வந்தவர் வந்துட்டு இன்றைக்கு எல்லா இடமும் போய் பார்த்து கொண்டிருக்கிறார். மேலே என்ன வச்சுக்க போகிற ஐடியா இருக்கும். பாவம், எனக்கு இது வரைக்கும் இல்லை. வேறு ஒன்று அவனை தான் யோசிக்கிறேன். அப்படியே நடந்தால் ஆக்களோட போயிடலாம். இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக இந்த ஸ்கை வாக்கன் அறிமுகப்படுத்திக்கணும். நான் நினைக்கிறேன் 2 மலைகளுக்கு இடையிலாலும் இப்படி பாதை போகும். அதுக்கு இடையில் நடந்து போகிற மாதிரி. அதுக்கு முதலே இங்கால இந்த ஜிப்லைன் இருக்குது. மற்றது இந்த ஏடிவி இது இருக்குது. மற்றது கிளைம்பிங் இருக்குது. மிக ஜம்ப் இருக்குது. இப்படியான அட்வென்ச்சர் எல்லாமே முதலே இருக்குது. இந்த பாருங்க, இதில் ஏறி போயினோம். கிட்ட போய் காட்டுவோம். இந்த பாருங்க, வேறு லெவலாக இருக்கும் இந்த மலைக்கு நடுவில் இந்த ஜிப்பில் போகிறது. நான் போன முறை வரைக்கும் வந்து
லோக்கல்ஸுக்கு வந்து 4000 நினைக்கிறேன். இந்த முறை எவ்வளோன்னு தெரியல. போய் விசாரித்து உங்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். என்னோட பிரயோசனமாக இருக்கும். ஃப்ளையிங் ராவணாக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் நீங்கள் ஜிப்லைனுக்கு போக போகிறீங்கன்னா வந்து பதிஞ்சு கொள்ளலாம். போன முறை கைனாக்கள் நண்பர்கள் வந்து போனவ ஏண்டா அவைகளுக்கு வந்து வெயிட் ஓகே. இந்த முறை என்ன மாதிரி என்ன நமக்கு தெரியாது. இதில் ஜிப்லைனில் போயிட்டு வந்தார்கள் போயினோம். வேல் ஜிப்லைனில் போயினோம் போல் இருக்குது. இஞ்சால உடைகள் போடுறது அதுக்கான பாதுகாப்பு எல்லாமே வந்து இங்கால தான் இருக்குது. முழு பாதுகாப்போடு தான் உங்களை வந்து அனுப்பிவிடும். மேக்ஸிமம் வெயிட்டை வந்து 100 கிலோவாக மாற்றிட்டோம். முதல்ல வந்து 98 கிலோன்னு நினைக்கிறேன். இதில் வந்து எவ்வளோ லோக்கல்ஸுக்கு வந்து 5000 50,000. ரைட் ரைட். இதில் இதுலேயே வந்து அந்த விலைகள் எல்லாம் வருது பாருங்கள். இந்த கிளைம்பிங்குக்கு வந்து 3000 ரூபா, ஜம்புக்கு வந்து 7500 ரூபா, 15000 ஏடிவி, மற்றது இங்கே கிளைம்பிங்குக்கு அப்படி எல்லா ப்ரைஸும் வந்து வந்துருக்கு. இதுலேருந்து பார்த்தா வந்து நல்ல வியூ ஒன்று கிடைக்கும் பாருங்க. ராவணா ஃப்ளையிங் ராவணா. என்ன போமா ஜிப்பில் போமா காற்றுக்கு தள்ளி கேட்டு போயிடு. ஆளுக்கு எல்லாம் விருப்பம். ஆனால் வளரணும், கொஞ்சம் வளரணுமா. 12 வயசு கூட தான் போகலாம். அது ஒரு ஏஜ் லிமிட், மற்றது வந்து வெயிட் லிமிட் கட்டாயமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த அந்த பாயிண்ட்லேருந்து நான் வந்து ஜிப் லைனுக்கு போகணும். அதுலேருந்து இப்போ வேறு பாயிண்ட் பறந்து வர்றா. நாங்கள் இறங்கி போகிறோம். வந்து எக்கச்சக்க ஃபாரினர்ஸ் வந்து வந்துருக்கோம். கூடுதலாக ஆக்டிவிட்டிஸ் செய்யாட்டியும் வந்து அவை அந்த லிட்டில் இடம் ஸ்பீக் மேலே ஏறி அந்த வியூவை பார்க்குறதுக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம். அதோட இங்கால இந்த இது பகுதி இருக்குல்ல, இதுக்கெலாம் அந்த ஏடிபி ரைடு வந்து கூட்டி கொண்டு போயினோம். எல்லாம் வந்து கொண்டு கேட்க இந்த ஊஞ்சலை வந்து போயினோம். எப்படி இருக்க மாட்டேன் வேறுங்க. சும்மா அதுலேயும் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துப்பினோம். வேறு லெவலாக இருக்குது. கப்பல்ஸுக்கு வந்து லோக்கல்ஸுக்கு 5000 ரூபா. லோக்கல்ஸ்னால் உள்நாட்டவர்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் மட்டும் போயின கொண்டு வரேங்க. சும்மா ஊஞ்சல்லன்னு சொல்கிறேன். ஆனால் நெஞ்சு சும்மா இதாக இருக்குமா. ₹5000 இந்த ஊஞ்சலில் போ. வந்து 1-2 ரவுண்டில் நிப்பாட்டினோம். ஆனால் 5-6 ரவுண்ட் சுற்றினோம். பரவாயில்ல. சேஃப்டியாக தான் வந்து உங்களை ஏற்றி இறக்கி இப்படி வேணும். நான் வைக்கிற மாதிரி காசு வேணும். ஒன்று கொஞ்சம் யோசிக்காங்க. தேவைண்டா வந்து நீங்களும் செய்யலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இங்கால ரெசார்ட் இருக்குது. இந்த ரெசார்ட்டில் பாருங்கள் எப்படி அழகழகான பூக்கண்டுகள் எல்லாம் வந்து வச்சிருக்கேன். ஃபுல்லாக வந்து கார்டன் தான். அதை பாருங்கள் அவ்வளோ கார்டன் வந்து வச்சுக்கணும். சும்மா இந்த இடத்த இந்த ஹோட்டலை சுற்றியே வந்து இதுதான் இவ்வளோ அழகான பூக்கள் இதுகள்லாம் வந்து இருக்காண்டு. இதுகள் பார்த்திங்கன்னா இதுக்கு மண்ணே இல்லாமல் வேர்தனியாக தான் இருக்குது. ஆனால் எல்லாம் பூத்து காய்ச்சி கிடக்கு. நல்லா அழகாக இருக்குது. ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு தான் வந்து இது இப்படி இருக்குது.
சோகமான செய்தி என்னண்டா வந்து தீவன் ஃபேமிலி வந்து திருவோணமலைக்கு திரும்பினோம். சுற்றி பார்த்துட்டு அவையிலும் சின்ன ஒரு ஷார்ட் பீரியட் எங்களை பார்க்குறதுக்கு தான் வந்தவன். சரி போயிட்டு வா. இவன் கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறான்னு ஆளுக்கு நிற்க விருப்பம், தங்கச்சி விடுறாள். சரி பிறகு ஒரு நாள் சந்திப்போம். அந்த மாதிரி வரும். ரெண்டு மேலே ஏறியாச்சு. சரி அண்ணா சந்திப்போம், திருவண்ணாமலையில் சந்திப்போம். சந்தோஷம். அப்புறம் வாரம் ஊருக்கு வர்றோமா முடிஞ்சுட்டு. சரி ஓகே சந்திப்போம். சரி உண்மையிலே தீவண்ணா போனது இந்த ஃபேமிலி போனது கவலை தான். நன்றி தீவண்ணாக்கு. ட்ரிங்கோவிலேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அவ்வளோ கிலோமீட்டர் பயணம் செய்து எங்களை பார்க்குறாக்கு தான் வந்தவர். சந்தோஷம். இப்படி ஒரு உறவு யூடியூப்பால் கிடைச்சதே வந்து பெரிய சந்தோஷம். அதோட என்ன கவலைன்னா வந்து அவருக்கு நாளைக்கு பிறந்த நாள், 27ஆம் தேதி ஆளுக்கு பிறந்த நாள். இருந்தாலும் ஆளை நின்றுட்டு போக சொல்ல ஆளுக்கு வேலை பல காரணமாக வந்து ஆள் போக வேண்டியதாக போச்சு. போயிட்டார். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா. அதோட பார்க்குற எல்லாருமே வந்து உங்களுக்கு விஷ் பண்ணிவினோம். உங்களோட ஃபேமிலிக்கு அண்ணியும் வந்து வேண்டிக் கொள்வினோம். சந்தோஷம். நன்றி. யூடியூப் மூலியமாக வந்து இப்படி உறவுகள் கிடைச்சதே வந்து பெரிய 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 சந்தோஷம். கட்டாயம் அங்கே பயணம் எல்லாம் முடிச்சுட்டு ட்ரிங்கோவுக்கு போகணும். அண்ணா வணக்கம். என்ன புதுசாக வண்டி ரைக்கு கொண்டு வரீங்களா? எங்கெங்க சுற்றுறீங்க இன்றைக்கு? இன்றைக்கு இல்லை தான். அவர் வரலையா? பைக்கில் வருவாருங்கடா. யாரு? அவர் ஜெசி வரல. ஜெசி வரல. நாளைக்கு எல்லாத்தையும் தொடர்ந்து பார்ப்பேன். சந்தோஷம் சந்தோஷம். நாளைக்கு சிலவில் வருவார் போல இங்கே கேம்பிங் சைடு. அப்படியே சொல்ல தெரியும். புதுசாக இறக்கி கொண்டு வரீங்க. சந்தோஷம். நேரடியா பிராண்ட் நியூ? ஓ நான் சேலோண்டு வாகனம் இழுக்கிறோம். ஓகே 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 ஓகே. சந்தோஷம் சந்தோஷம். அம்மாத்தோடையில இந்த வழியால வரணும். இதால தான் வாருது எங்களுக்கு லேசி இந்த ரூட். ஓகே ஓகே. நிறைய ரூட்டிக்கு அந்த. இப்போ எங்க போறீங்க? நான் இப்போ பதுல்ல போயிட்டு இங்க ரந்தனிகோல. ரந்தனிகோல. ரைட் ரைட் ஓகே ஓகே. கண்டி. இப்போ சில பேர் கேட்பாங்க 0 மைலேஜில் தாங்க கொண்டு அவைகளுக்கு என்ன மாதிரி கொடுக்கும்? 0 மைலேஜ் இது எல்லாம் ஓடினே தான் கொடுக்கல. ரைட் ரைட். நல்ல சூப்பராக இருக்கு. நான் அந்த இன்சூரன்ஸ் இதை பார்த்து தான் நம்பர் பிளேட்டை பார்த்து தான் கணிஞ்சேன் நான். அது சூப்பராக இருக்கு. என்ன வாகனங்கள் வர தொடங்கினா நல்லதா? எங்களுக்கு இதே மாதிரி வாகனம் பண்ணுறதுக்கு தாங்களே. வரவே வேற ஆசை எனக்கு. டால்பின் தான். அதான் சரி. நம்மளோட கிளைமேட்டுக்கு நம்மளுக்கு வண்டி வந்தாலும் வராது. கேடிஎஸ் எல்லாம் சரி வராது. என்ன சந்தோஷம். அண்ணன் பேர் என்ன? ஷாக்கீர் அண்ணா. அவன் வந்து இங்கே சந்திச்சிக்கணும். எதிர்த்தியா நிப்பாட்டினவன். நான் இவருக்கு தெரிஞ்ச ஆளாக இருக்க வேண்டு இங்கே சேல்ஸுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தா அப்புறம் தான் நம்ம பிள்ளைகிட்ட பார்த்தா புதுசு ஒரு அண்ணா பார்த்துட்டு இருக்கிறேன். சந்தோஷம் அண்ணா சந்தோஷம். ஆள் வந்து வாகனம் ஒன்று ரைக்கு கொண்டு போகிறேன் அம்மாந்தோட்டையிலேருந்து.